ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு கட்டா மார்க்ஸ் இந்த வீடியோ டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால், ஸோ எவ்வளோ கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்தால் சேஃப் மார்க்கு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் ஒவ்வொரு போஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ இந்த மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். ஸோ இந்த பேப்பர் 1லேயே ஜென்ரல் ஸ்டடீஸும், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 100 கொஸ்டினில் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 கொஸ்டினாவது கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினில் மினிமம் பார்த்தீங்கன்னா 60 அல்லது 65 கொஸ்டினாவது மினிமம் கரெக்டாக இருந்தால் தான் ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் கம்மியாக இருந்தால் கூட டெக்னிக்கலாக அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் 2. ஸோ இந்த பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 200 கொஸ்டினில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 கொஸ்டின் அல்லது 160 இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேஃப் மார்க்ஸு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 65. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கில் வந்து 140, 150, 160 அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேஃப் மார்க்ஸ் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் டெக்னிக்கலும் சேர்ந்து ஒரு 220 கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ 220 அல்லது 210க்கு மேலே இருந்தால் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறதுனால கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் மினிமம் பார்த்தீங்கன்னா 65, 70 அந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக ஓகே. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் மினிமம் பார்த்தீங்கன்னா 140, ஸோ 150, 160 இந்த ரேஞ்சில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல். ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஏஇ போஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.